தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 43b-யிலிருந்து 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடரிடம், நான் சொல்வதைக் கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார். அவர்கள் அவர் சொல்வதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கோடி நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கு உகந்ததாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. முதலத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, நன்றி.